இனத்தினுடைய விடுதலை ரீதியாகவோ அல்லது இனத்தினுடைய துன்ப துயரங்களில் சரியான காத்திரமான வழி நடத்துகின்ற தரப்பாகவோ இவர்கள் இப்பொழுது அந்த பாதையில் இருந்து விலகிவிட்டார்கள். விடுதலையை நோக்கி நகருகின்ற கட்டுப்பாட்டை தமிழரசு கட்சி இழந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஜனாதிபதி தேர்தல் என்ற விவகாரத்தில் கூட அவர்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட முடியவில்லை. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுகளை நிகழ்வோடு இணைந்திருக்கணும். அரசியல் ஆய்வு களத்தில் இதே போலவே எங்களோட பல வருடங்களாக மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமே ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபை சிவதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த வார நிலைப்பாடுகளை நிகழ்வுகளை அறிந்து கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்குள் தற்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் ஒரு சூடு பிடிக்கும் களநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கட்சிகள் தாவுகின்ற தரப்புகளும் அதே நேரம் எதிரணிகளுக்கு தாவுகின்ற தரப்புகளுமாக மாறி மாறி ஒரு சூடு பிடித்திருக்கிற அரசியல் களமாக இருக்கிறது. அதே போல தமிழர் தாயக பகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் சார்ந்திருந்த சிங்கள கட்சிகள் மற்றும் அரசாங்க தரப்புகளுடன் சார்ந்திருந்த தரப்புகளும் தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடும், அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரம், பொது வேட்பாளர்களுடைய பிரச்சாரமும், குறிப்பாக ஒலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையான ஒரு பிரச்சார நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள். அதே நேரம் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ரணில் அரசாங்கம் ஒத்தி வைத்தது மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கு உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்படுவதற்கு காரணமான தரப்புகளையும் நீதிமன்றம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயக பகுதிகளில் அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் பல்வேறு கோணங்களில் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பதை மக்கள் பரவலாக பேசுகின்ற ஒரு நிலவரம் தான் தற்போதைய அரசியல் கள சூழலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுமந்திரன் தாங்கள் கூறுகின்ற ஆளை நிறுத்துகின்ற ஆளுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொழில்நுட்ப பொருளில் பேசப்பட்டிருப்பதாக. இது என்ன நிலைப்பாடில் அங்கே அதை பார்க்கப்படுகின்றது அல்லது அது உண்மையான தகவலா? இல்ல, இப்ப வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியை பொறுத்தவரையில் அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற கட்சிகள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்து தங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அது சார்ந்திருக்கிற பிரதான அமைச்சராக இருக்கிற டாக்டர் தேவானந்தா தரப்பு மற்றும் முன்னாள் MP விஜயகலா மகேஸ்வரன், அதே போல தற்போதைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்காவை சார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து செயற்பட அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து. அதே நேரம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தனாக இருக்கலாம், அல்லது வியாழேந்திரனாக இருக்கலாம், அல்லது விநாயகமூர்த்தி முரளிதரன் சொல்லப்படுற கருணாவாக இருக்கலாம். அவைகள் எல்லோரும் வந்து குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கா சார்ந்துதான் அவருடைய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னொரு தமிழ் தேசிய தரப்புகள் சார்ந்த அணி ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது. அதே நேரம் சஜித் பிரேமதாசாவுக்கு வேலை செய்வதற்கான முதன்மையான அணிகளாக இல்லாவிட்டாலும் அவர் சார்ந்திருக்கின்ற முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அதே நேரம்
நாங்கள் பேசுவதற்கு முன்பாக நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை அழைத்து அவரை வரவேற்று தான் பொது வேட்பாளருக்கு உறுதியான ஆதரவை தெரிவிப்பதாகவும் அந்த கட்சியினுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் தான் தன்னுடைய முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தாங்கள் சொல்பவருக்குத்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார் என்று ஒரு கதையை விட்டிருக்கிறார். இது உண்மையிலேயே நான் சொன்ன இவ்வளவு கள சூழலின் பிரகாரம் இவர்களுடைய கருத்தை எப்படி மக்கள் ஆதரிக்கப் போகிறார்கள், அல்லது இவர்கள் தேசியம் அல்லாத தரப்புகளாக இருக்கிற தமிழர் தரப்பு ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க சொல்வது போன்று அவரும் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க சொல்ல போகிறாரா என்ற பல்வேறு சந்தேகங்கள் தான் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அரசியலில் ஒரு சரியான முடிவை தாங்கள் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்பதை சொல்லாமல் அவர் ஒரு விடயத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், தேர்தலுக்கு முதல் நாள் கூட தாங்கள் அறிவிக்க கூடும். அப்படி ஒரு மோசமான நிலவரம் அவரிடம் இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முதல் நாள் அறிவிப்பதை விட அறிவிக்காமல் விடுவது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதாவது தபால் மூல வாக்களிப்புகள் எல்லாம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி முடிவடைந்து விடும். 20ஆம் தேதி வாக்களிப்புக்கு மக்களுக்கு அறிவித்தல் விடுவது என்பது அவர்களுடைய ஒரு வகையான இயலாமையும் அல்லது ஏதோ ஒரு பிழையான பின்னணிக்குள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அது கோடிட்டு காட்டுகிறது. அப்படித்தான் மக்கள் பரவலாக பேசுகிறார். என்னை பொறுத்தவரையில் தாயக கள சூழலில் அவர்களுடைய கதைகளை அவருடைய செயற்பாடுகளை மக்கள் எவ்வளவுக்கு செவிமடுப்பார்கள் என்று புரியவில்லை. ஆனால் இவர்கள் சர்வதேசத்துக்கும் உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகள் சந்திக்கின்ற பிரதிநிதிகளுக்கும் தாங்கள் ஒரு தீர்மானிப்பவர்கள், அதே போல தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் தாங்கள் தான் தீர்மானிப்பவர்கள் என்ற ஒரு மாயை தோற்றத்தை காட்டும் முகமாகத்தான் இப்படியான அறிக்கைகளை அவர் விடுகிறார். ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீதரன் அவருடைய அறிக்கை, அதாவது அவருடைய நடவடிக்கை நேற்று திட்ட தெளிவாக சுமந்திரனுடைய முகமூடியை கிழித்தறிந்தது. ஆகவே தமிழரசு கட்சிக்குள் ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதை இப்பொழுது உறுதியாக எல்லோரும் அறிந்து விட்டார்கள். ஆகவே அங்கு இருதரப்பல்ல பல முகாங்கள் இருப்பதாகத்தான் அதில் தெரிகிறது. அவருடைய செயற்பாட்டை மக்கள் பெரிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்படும். மக்களுக்காண்டி அரசியல்வாதிகளுக்காக மக்களா என்ற பக்கத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே சுமந்திரன் என்னென்னு சொன்னால் தான் சொல்வதை மக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இருப்பதாக புரிகின்றது. அவருடைய ஒரு பீலா என்றுதான் என்னை பொறுத்தவரையில் சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த காலத்தில் சுமந்திரனுடைய எப்படியான முன்பின் முரணான பல அறிக்கைகளை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஊடகம் என்ற வகையில் நீங்களும் பலதரப்பட்ட அதீதிகளை நீங்கள் அழைத்து ஆய்வுகள் அல்லது கருத்துக்கள் கேட்கிற போது பல்வேறு விமர்சனங்களை பலரும் உங்களுக்கு வைத்திருப்பார்கள். ஆனபடியால் இது அவருடைய கட்சியும் அவர் சார்ந்த ஒரு இயலாமையின் வெளிப்பாடாகத்தான் இப்படியான அறிக்கைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு வகையான அவருடைய அரசியலாகத்தான் நாங்கள் பார்க்கவும். ஏனென்றால் இது கடந்த காலத்தில் அவர் முன்பின் முரணாக சொன்ன பல விடயங்கள் இருக்கிறது. அதே போன்றது ஒரு வகையான விடயம்தான் இது. ஆனால் அவர்களுடைய கட்சிக்குள் ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதை இந்த விடயம் திட்ட தெளிவாக போட்டுட்டு காட்டு. அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வருகின்றார், மற்றவரோடு இணைந்து செயலாற்றுவேன், கூடி செயலாற்றுவதற்கான ஒரு கருத்தை பல இடங்களில் முன்வைத்திருக்கின்றனர். அதுபோன்று அரியநேந்திரன் அவர்களையும் கூப்பிட்டு மாலை விட்டு முன்னாளைகள் பற்றி கௌரவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த செயற்பாடு மெல்லமாக சென்று தமிழரசு கட்சி உருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பது போல் இருக்கின்றது என்று புலம்பெயர் நாடுகளில் கதைத்துக் கொள்கின்றார்கள். இந்த நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது என்று மாத்திரமல்ல, இது நான் நினைக்கிறேன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கை ஒரு முரண்பாடான நடவடிக்கையாக மாறிவிட்டது. இன ரீதியாக இனத்தினுடைய அரசியல் பலத்தை அல்லது இனத்தினுடைய விடுதலையை நோக்கி நகருகின்ற ஒரு கட்டுப்பாட்டை தமிழரசு கட்சி இழந்து விட்டது என்றுதான் எங்களை பொறுத்தவரையில் சொல்ல முடியும்.
ஏனென்றால் ஒரு கூட்டு பொறுப்புடன் இனத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தை அவர்கள் தாங்களாக விட்டு விலகி ஒரு குறுகிய தேர்தல் நலன்களுக்காக அன்று முடிவெடுத்திருந்தார். பின்னர் அவர்கள் கட்சி மாநாட்டில் பதவி நலன்களுக்காக கட்சியையே துண்டாக்கி நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார். அதன் பின்பாடு இப்பொழுது இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்ற விவகாரத்தில் கூட அவர்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட முடியவில்லை. இவர்களுடைய பகிபாகம் என்பது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிற ஒரு விடயம். தாயகத்தில் இவர்கள் இனத்தினுடைய விடுதலை ரீதியாகவோ அல்லது இனத்தினுடைய துன்ப துயரங்களில் சரியான காத்திரமான வழி நடத்துகின்ற தரப்பாகவோ இவர்கள் இப்பொழுது அந்த பாதையில் இருந்து விலகிவிட்டார்கள். இவர்கள் வெறுமனே பதவிகளுக்காகவும் தென்னிலங்கை சக்திகளினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளும் தான் செயற்படுகிறார்கள் என்ற வகையிலான விமர்சனங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் உண்மையிலே அவர் தமிழரசு கட்சியின் தலைவராக பெரும்பான்மை ஆதரவுடன் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து இந்த கட்சி ரீதியான முடிவை தக்க வைத்திருக்க வேண்டும். அது அவருடைய ஒரு பெரிய பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் உண்மையிலேயே ஒரு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் தன்னுடைய தீர்மானம் இது என்று தனித்து அறிவித்து விட்டு கட்சி என்ன தீர்மானம் எடுக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு அவர் மிக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறாரா என்ற நிலைமைதான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் கூட மக்களால் இன்னொரு வகையில் பார்க்கப்படுது. இது அடுத்த தேர்தலை நோக்கித்தான் சில வேளைகளில் இப்படி அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரா அல்லது இவர் தொடர்பான பல விமர்சனங்களை மூடி இது ஒரு பொது வேட்பாளர் என்ற விவகாரத்துக்குள் நின்று விட்டால் ஏனைய விமர்சனங்களில் இருந்து தான் தப்பித்து விடலாம் என்று சிந்திக்கிறாரா என்ற வகையில் தான் தாயகத்தில் பேசப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் ஒரு கட்சி தலைமையாக இருந்தால் அது ஒரு கூட்டு பொறுப்பு கண்டிப்பாக அவசியம். கட்சியை கூட்டு பொறுப்புடன் வழிநடத்தி அதன் தீர்மானத்தை வெளியில் கொண்டு வருவதுதான் ஆரோக்கியம். ஆகவே இது கூட்டு பொறுப்பு கட்சியினுடைய தலைமைத்துவ கட்டுப்பாடுகள் எல்லாம் செயலிழந்து விட்டதா என்ற சந்தேகம்தான் மக்கள் மத்தியில் இப்பொழுது பரவலாக இருக்கிறது. கூடுதலாக மக்கள் இந்த இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் பல அதிருப்திகளுக்கு அப்பால் பல விரக்திகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே தடம் மாறியதன் அடிப்படையில் தான் தனித்து ஸ்ரீதரன் அவர்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிர்கால தன்னுடைய அரசியலை நோக்கியும் தான் அவர் அந்த முடிவை தனித்து எடுத்திருக்கிறார் என்ற நிலப்பாடும் தான் தற்பொழுது பேசப்படுவது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே அதுக்கு முதல் இருந்த இந்த நிறைவேற்று அதிகார சட்டத்தை அந்த காலத்திலிருந்து தன்னிச்சையாக பல விடயங்கள் நடந்து வந்தார். அந்த வகையிலே நீதிமன்றம் தீர்வாக சொல்லியிருக்கிறது, மக்களின் கருத்தை அறிவதற்கு இந்த தேர்தல்களை நடத்த வேண்டும். அப்படி நடத்தாமை தவறான விடயம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது நடத்தாதையிட்டு தான் கவலைப்படவில்லை என்றால், அப்படி என்றால் நீதிமன்றம் அல்லது நீதிக்கான நிலைப்பாடுகள் இலங்கையில் முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அல்லவா? உண்மையிலிருந்து ஒரு புதிய விடயம் அல்ல. இலங்கை தீவுக்குள் இருக்கிற நீதிமன்றங்கள் கொடுக்கிற நீதி தீர்ப்புகளை அல்லது நியாயங்களை இந்த ஆட்சியாளர்கள் சரியாக நெறிப்படுத்தி இருந்தால் அல்லது வழிப்படுத்தி இருந்தால் அல்லது ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு தூரம் இனவிரிசல் ஏற்பட்டிருக்காது, இவ்வளவு தூரம் இனப்பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இந்த நாட்டுக்குள் இருக்கிற நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை அவர்கள் இன்று நேற்று உதாசீனம் செய்தவர்கள் அல்ல. கடந்த காலங்களில் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற தரப்பு சர்வதேச நீதி கோரியிருக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் அதை பற்றி கவலை அடையவில்லை. அப்படி அதை நடத்தியிருந்தால் பொருளாதாரத்தில் இவ்வளவு தூரம் மீட்டிருக்க முடியாது என்ற ஒரு கதையை இப்பொழுது தேர்தல் மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த ஜனாதிபதி அவ்வளவு தூரம் அங்கு பேசுவதற்கு அவருடைய நிறைவேற்று அதிகாரமுடைய அந்த பவர் அதுதான் மிக முக்கியமான காரணமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடன் அந்த இணைந்திருக்கிற அத்தனை தரப்புகளும் அந்த நீதிமன்றத்தையே கேள்விக்குள்ளாகி இருக்கிறார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற அத்தனை தரப்பும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உதாசீனம் செய்கிறார்கள் மறைமுகமாக.
குறிப்பாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது உண்மையிலேயே இந்த நீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பை அந்தந்த காலங்கள் உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் வழங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓராண்டுகள் கழித்துத்தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கிறது. ஆகவே இன்னொரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரசாரம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் அந்த தீர்ப்பும் வந்திருக்கிறது. ஆகவே அப்படி வருகிற போது இந்த தேர்தல் முடிந்துதான் அடுத்த தேர்தல் நடக்கும் என்பதும் எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்ப இப்படியான இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் கூட உரிய காலத்துக்குள் அது வழங்கப்படுகிற போதுதான் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் இங்கு அவ்வாறல்ல. குறிப்பாக இந்த தீர்ப்பு மாத்திரமல்ல, இதற்கு முதல் இந்த நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு காரணமான 3 முக்கிய நபர்கள் பொருளாதார குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தின் 3 பிரதான நபர்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகளோ அல்லது அந்த நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அவர்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியதற்கான தீர்ப்புகளோ இங்கு சரியாக இதுவரை அமல்படுத்தவில்லை. அவர்கள் கூட சுதந்திரமாக இந்த நாட்டுக்குள் சகல வளங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறார். ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு நீதியான தீர்ப்பாக நாங்கள் பார்த்தாலும் இன்னொரு வகையில் அது காலம் தாழ்த்தப்பட்ட தீர்ப்பாகத்தான் அது இருக்கிறது. அது இன்னொரு வகையில் பார்க்கிற போது அந்த தீர்ப்பை ஆட்சியாளர்கள் யாரும் மதித்து நடந்து கொண்டதாக இதுவரை இல்லை. இன்னொரு வகையில் பார்க்கிற போது இது இந்த நாட்டுக்குள் இதே ஆட்சியாளர்கள் அந்த நீதித்துறையை தங்களுக்கு ஏற்றால் போல் பயன்படுத்திக் கொள்வதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்புக்கு இந்த நீதித்துறை சார்ந்த நியாயங்கள் இதுவரை எதுவுமே எட்டப்படாததன் காரணமாகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடுகின்றவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் பொது விடயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மண்ணிலின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார செலவுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு? இலங்கை அரசாங்கத்தில இப்படியான துஷ்பிரயோகங்கள் என்றது என்னை பொறுத்தவரையில அது ஒரு புதிய விடயம் அல்ல. இது நீதித்துறையினுடைய தீர்ப்பை நீதித்துறைய தங்களுக்கு ஏற்றால் போர் பயன்படுத்துகிற அல்ல துஷ்பிரயோகம் செய்கிற தரப்பு இந்த விடயங்களை துஷ்பிரயோகம் செய்கிறன்றது அது சர்வசாதாரணம். அப்படியான ஒரு நிலவரத்தை அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு பிறகு மாற்றியமைக்கவோ அல்லது அதை நியாயப்படுத்தவோ அவர்களாலே முடியும். இந்த நாட்டில இந்த நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பும் தொடர்ந்து இருக்கின்ற போது இந்த நாட்டில் ஒரு நியாயத்தை அல்லது ஊழலை அல்லது ஊழல் செய்கிற தரப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு பாருங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவோட இணைந்திருக்கிற அத்தனை தரப்புகளையும் பாருங்க. ஓடி போய் இணைந்து கொண்டிருக்கிற தரப்புகளை நீங்க அவர்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த நாட்டில ஏதோ ஒரு வகையில ஊழல் செய்திருக்கணும் அல்லது இந்த நாட்டில தங்கள் இனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கணும் அல்லது இந்த நாட்டின் அரசியலுக்குள்ள தங்களை பணம் படைத்த வல்லுநர்களாக மாற்றி இருக்கணும். இப்படியான தரப்புகள் தங்களினுடைய இருப்புகளையும் தங்களுடைய பிழைகளையும் அவற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இப்படி இணையினம். ஆகவே இந்த பொது நிதி துஷ்பிரயோகம் என்றது அது என்ன பொறுத்தவரையில ஸ்ரீலங்காவுல அது ஒரு சர்வசாதாரண விடயம். மீண்டும் ஒரு பரபரப்பாக அர்ச்சனா அவர்கள் வவுனியாவுக்கு வந்ததாகவும் ஆனால் வவுனியா மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்ற ஒரு தகவலும் பரபரப்பாகி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தனக்கு 2 நீதிமன்ற வழக்குகள் இருக்கின்றபடியால் தான் அங்கே செல்லவில்லை மருத்துவமனைக்கு என்ற ஒரு கருத்தும் அவர் தானே வெளியிட்டிருக்கின்றார். இது போன்று இவருடைய இந்த செயற்பாடுகளால் இவருக்கு மீண்டும் நீதிமன்றம் அழைத்து இவரை மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்புகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நான் நினைக்கிறேன் அதை வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு வெளியில் பாதிக்கப்பட்ட தரப்பும் நான் நினைக்கிறேன் நேற்றைய முன்தினங்களிலிருந்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவை இது வைத்தியசாலைக்குள் வெளியில் நின்று போராடுகிற போது நான் நினைக்கிறேன் அப்படியான பாதிப்புகள் நீதிமன்ற தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அது நிர்வாகத்துடன் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகள் அல்லது அதன் அனுமதியற்ற உட்பிரவேசங்கள் போன்றவற்றால் தான் மன்னார் வைத்தியசாலையில் அப்படியான குழப்பங்கள் ஏற்பட்டது என்று பல்வேறு தரப்புகளின் ஊடாக நாங்கள் அந்த விடயங்களை ஏறவே பேசி இருக்கிறோம். ஆனபடியால் இந்த விடயத்தில்
அப்படியான பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது மக்கள் பொதுவாக இந்த செயற்பாடுகளுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு கொண்டு அதற்கான உடனே நியாயத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிற அளவுக்கு இப்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். வவுனியாவில் நடந்த சம்பவத்துக்கு அந்த உறவினர்கள், இனிய தரப்புகள் எல்லாரும் இறங்கி அதுக்கான நியாயத்தை தாங்கள் தர வேண்டும் என்ற வகையில் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். அந்த நடந்த சம்பவம் எப்படி நடைபெற்றிருக்கிறது, அதற்கான காரணங்கள், அதற்கான வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய காரணங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்த்து நாங்கள் அதை தொடர்ந்து கையாளலாம். ஆனால் அர்ச்சுனா அவர்கள் அதில் பொறுமையாக சரியாக கையாண்டால் உண்மையிலே அந்த பாதிக்கப்படுகிற தரப்பு தப்பித்துக் கொள்ளாமல் அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும். சரியான ஒழுங்குமுறைகளினூடாக. ஏனென்றால் அவர் ஒரு அந்த துறை சார்ந்த உத்தியோகத்தராக இருப்பதால் தான் அவர்கள் அவ்வளவு தூரம் அவருக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறார். நடைமுறைகளை சரியாக கையாளுகிற போது குற்றத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பு தப்பித்து செல்ல விடாமல் தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது அவர்களை வெளியில் இனங்காட்டக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க முடியும். அவை சில விடயங்களில் நாங்கள் ஓரளவு பொறுமையை கையாண்டு உரிய நடைமுறைகளை கையாண்டு போனால் நிச்சயமாக இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற அல்லது ஒரு பிரதான துறையிலிருந்து மிக அலட்சியமாக நடவடிக்கைகளை செய்கின்ற வைத்தியர்களை வெளியில் கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அர்ச்சுனா அவர்களின் ஆரம்ப எழுச்சிகள் மக்கள் இப்பொழுது தன்னிச்சையாக சென்று நடக்கின்ற தவறுகளை சுட்டி கேட்பதற்கு உண்மையிலேயே ஒரு களமாகின்றது இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய கூட இருக்கலாம். நிச்சயமா. அதாவது பொதுவாக ஒரு சமுதாயத்தில் ஒரு பிழையை யார் தட்டி கேட்க முன்வருகிறாரோ அதற்கு பின்னால் அந்த பாதிக்கப்படுகிற அல்லது நியாயத்தை எதிர்பார்க்கிற தரப்புகள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது எங்களுக்கு புதித விடயம் அல்ல. கடந்த காலத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டங்கள் எல்லாம் அப்படித்தான். தனித்தனி தலைவர்கள் தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து அதற்கு நியாயங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்தபோது மிக உறுதியாக பயணித்த ஒரு தலைவராகத்தான் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்தார். 30 ஆண்டுகளாக அவருடைய அந்த முயற்சிக்கு வலி சேர்த்தது கொஞ்ச நஞ்சமல்ல. இன்றைக்கு எங்களுடைய ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு தலைவனுக்காக பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகள் உயிர் கொடுத்ததென்றால் அது ஈழத்தமிழர் வரலாற்றை மெய் சிலுக்க வைக்கிற ஒரு பக்கம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாறும் விடுதலை போராட்டத்தினுடைய பக்கம். ஒரு சரியான தலைமைத்துவம், சரியான நெறிப்படுத்தலில் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க துணிகிற போது மக்கள் தானாக அதற்கு அணிதிரள்வார்கள். இதுக்கு அர்ச்சுனா விதிவிலக்கு அல்ல. ஆனால் அர்ச்சுனா சில விடயங்களில் கூடுதலாக பகைமை சக்திகளை உருவாக்கி கொண்டது. அது மாத்திரமல்ல, நிர்வாக ஒழுங்குமுறை விதிகளை சில இடங்களில் மீறி செயற்பட்டதை அதை எதிர்த்தரப்பு தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டதன் காரணமாகத்தான் அவர் இந்த நீதிமன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. ஆகவே அப்படியான நீதிமன்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் தொடர்ந்து தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பது நாங்கள் வரவேற்க வேண்டும். ஆகவே இது குற்றமடைக்கிற தரப்புக்கு அல்லது அலட்சியமாக இருக்கிற தரப்புக்கு கூடுதலான சம்பவங்கள் திட்டமிட்டு செய்வதாக இல்லை. அவருடைய அலட்சிய போக்கு, கூடுதலான வைத்தியர்களுடைய அலட்சிய போக்குத்தான் அந்த பாதிப்புகளுக்கு காரணமானதாக இருக்கிறது. ஆகவே அப்படியான அந்த அலட்சிய போக்குகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கூடுதலாக இருக்கும். இது மக்கள் தங்களுக்குள்ளே இப்படியான ஒரு கட்டமைப்பை தங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அல்லது ஏனையோருக்கு ஏற்படுகிற பிரச்சனையை தங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை போன்று ஒத்து செஞ்சு எல்லோரும் குரல் கொடுத்தால் நிச்சயமாக இப்படியான பிரச்சனைகள் வைத்திய துறையில் மட்டுமல்ல ஏனைய துறைகளிலும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவானதாகத்தான் இருக்கும். ஆகவே தங்களுடைய பொது பிரச்சனை, அரசியல் பிரச்சனையிலும் மக்கள் விளையான அரசியல்வாதிகளை தூக்கி எறிவதற்கு இப்படியாக தாங்கள் அணிதிரளவும். இன்றைக்கு கடந்த காலத்தில் ராஜபக்ச அவர்களை துரத்துவதற்கு எப்படி அரகல போராட்டத்தை அந்த தரப்பு முன்னெடுத்து அவரை துரத்தியதோ அதே போல தங்களுக்கு பிழையாக இருக்கிற அரசியல்வாதி அல்லது அரசியல் பிரதிநிதி, அரசியல் தலைவர் போன்றோரை இப்படி மக்கள் அணிதிரண்டு துரத்த வேண்டும். துரத்தினால்தான் நல்ல அரசியல்வாதிகள், நல்ல தலைவர்கள், நல்ல அதிகாரிகள் எங்களுடைய சமுதாயத்துக்கு கிடைப்பார்கள். அல்லது இருக்கிற அதிகாரிகளும் இருக்கிற அரசியல்வாதிகளும் நல்லவர்களாக, நியாயவாதிகளாக
நடந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆகவே மக்களினுடைய எழுச்சி, மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது எங்கேயும் புறக்கணிக்கப்பட மாட்டாது. அது இன்னும் வலுவாக எல்லோராலும் மதிக்கப்படுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். மக்கள் அவ்வளத்துக்கு உணர்வு பூர்வமாக தங்களை சிந்தித்து இப்படி வழிநெறிப்படுத்துவதற்கு, தங்களுடைய சமுதாயத்தை ஒரு முன்னோக்கிய சமுதாயமாக கொண்டு செல்வதற்கு அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும். அது பாரபட்சம் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. விலை என்றால் விலை என்பதை அவர்கள் எல்லோரும் சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது. நிறைவாக பொது வேட்பாளர் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்து இப்பொழுது ஒரு இடமாக கூட்டங்கள் நடக்கின்ற இந்த சூழ்நிலையில் பொது வேட்பாளர்களுக்கான முதல் கூட்டத்திலே எவ்வளவு தூரம் சிறப்புகள் நடைபெற்றிருக்கின்றது மக்கள் நினைவு? இப்பொழுது பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் தயார்படுத்தப்பட்டிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் மிக ஒரு பலவீனமாக இருப்பது அந்த தரப்பிடம் நிதி என்றது மிக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விடயம். அவர்கள் இந்த புலம்பெயர்ந்த சக்திகளிடமிருந்து பாரியளவு நிதி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த நிதி அவர்களுக்கு போதுமானதாக கிடைக்கவில்லை. அதாவது போதுமானதாக என்ற சொல்லை விட நிதி கிடைக்கவில்லை என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு நிலவரம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த எழுச்சியை அவர்களால் ஏற்படுத்த முடியாது இருக்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, புலம்பெயர்ந்த அமைப்புகளில் முழுமையான ஆதரவு இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவது, தாயகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் அந்த எழுச்சியை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு அது தடையாக இருப்பதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த அளவு தடைகளையும் தாண்டித்தான் அந்த பொது வேட்பாளர் விடயம் முன்னகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் நாட்கள் செல்லவில்லை. இந்த மாத இறுதி பகுதியில் கூட இதுக்கான நிதிகளை எல்லோரும் பங்களிப்பு செய்ய தயார் என்று சொன்னால் அந்த கட்டமைப்பு நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு அந்த விடயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆதரவு தளங்களை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஆதரவு தளம் என்பது தாயகத்தில் மட்டும் அல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பல்வேறு வகையில் தாயகத்தை நோக்கி பங்களிப்பு செய்கிறது. நிதி பங்களிப்பு மாத்திரமல்ல, பல பங்களிப்புகளை செய்கிற தரப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் புலம்பெயர்ந்த மக்களும் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பூரண ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். அது கிடைக்குமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு கணிசமான மாற்றத்தை அந்த வேட்பாளர் மூலம் ஏற்படுத்த முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் மிக பலவீனமான ஒரு நிலைமையைத்தான் அந்த வேட்பாளருக்கு நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஆகவே மிக பலவீனமான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு வகையில் சிங்கள பேரினவாத சக்திகளுக்கும் வெளி சக்திகளுக்கும் அது ஒரு வாய்ப்பானதாக போய்விடும். ஏனென்றால் அந்த அளவு தூரம் உங்களுடைய மக்கள் அப்படியான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, ஏனைய சிங்கள வேட்பாளர்கள் எடுத்த வாக்குகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அவர்கள் மக்கள் இவ்வளவு தூரம் தங்களுடைய வாக்கு பலத்தை காட்டியிருக்கிறார்கள் என்ற பல்வேறு விதமான விமர்சனங்களும் அதாவது பலவீனங்களும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படாவிட்டால் அவ்வாறான பின்னடைவுகளையும் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலை இருக்கிறது. நல்லது. சிறப்பாக இன்றும் நீங்கள் கலந்து கொண்டு முக்கியமான விடயங்களையும் அங்குள்ள தகவல்களையும் கதைத்துள்ளோம். அரசியலாய்வுமானது எங்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக தமிழர் பகுதியில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளையும் விடயங்களையும் கொண்டு வருகின்ற களமாக இந்த அரசியலாய்வுக்களம் இன்றும் நீங்கள் சிறப்பாக கலந்து சிறப்பித்தன்மைக்கு நம்பி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அரசியலாய்வுக்களத்தில் நம்புகிறேன். நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியலாய்வுக்களம். அரசியலாய்வுக்களத்திலும் இன்றும் வளமை போலவே பல வருடங்களாக இணைந்திருக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள் இவற்றிலோடும் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்து பல பொது விடயங்களில் பணியாற்றி வருகின்ற சபா கோதாஸ் அவர்களை இந்த அரசியல் ஆய்வுக்கூடத்தில் நினைத்ததைட்டு நாங்கள் மாறுபடுவோம். உண்மையான நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார். அந்த நிலைப்பாடுகளுக்கு மக்களாகிய நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாகவே அவர் கூறிய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கான செயற்பாடுகளை செயற்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்கூடத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இனத்தினுடைய
விடுதலை ரீதியாகவோ அல்லது இனத்தினுடைய துன்ப துயரங்களில் சரியான காத்திரமான வழி நடத்துகின்ற தரப்பாகவோ இவர்கள் இப்பொழுது அந்த பாதையிலிருந்து விலகிவிட்டார்கள். விடுதலையை நோக்கி நகருகின்ற கட்டுப்பாட்டை தமிழரசு கட்சி இழந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஜனாதிபதி தேர்தல் என்ற விவகாரத்தில் கூட அவர்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட முடியவில்லை. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.